வணக்கம் நண்பர்களே. நடிகர் ராகவரான்ஸோட வீடியோ பார்த்துருப்பீங்க. கடந்த ஒரு வாரமாக அவர் பில்டப் கொடுத்துக்கிட்டே இருக்காரு. என்னுடைய அரசியல் நிலைப்பாடு இதை சொல்லுவேன் அதை சொல்லுவேன் அப்படியெல்லாம் சொல்லிட்டு அவர் முதல்ல அரசியல் இருக்காரா இல்லையா அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாது. திருச்சி கிழக்கு தொகுதி இன்னைக்கு நான் என்ன முடிவு சொல்கிறேன் இதுதானே. நான் திருச்சி கிழக்கில் நிற்கணும்னா நான் முதல்ல அரசியலுக்கு வரணும். நான் அரசியலுக்கு வரேனா இல்லையான்றதை சொல்கிறேன். அரசியல் எப்படி என் வாழ்க்கையில் வந்ததுன்னு சொல்கிறேன். அவராக சொன்னாதான் உண்டு. இதற்கு முன்பு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கட்சி ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே முதல்ல போய் துண்டு போட்டவர் இந்த ராகவ லாரன்ஸ் தான். காரணம் என்ன, ரஜினி தான் அந்த இண்டஸ்ட்ரியில் அறிமுகப்படுத்தினார், எனக்கு ஆதரவாக நின்னார், எனக்கு அவர் தான் குரு, இப்படியே எல்லாமே சொல்லிப்பார் அவர். அதனால் நானும் அடுத்த சூப்பர் ஸ்டார் நான் தானும் சொல்லிடுவார், அது வேற. ஸோ ரஜினியை போய் பார்ப்பார், கட்டி பிடிச்சி மாரில் செஞ்சு போஸ் எல்லாம் கொடுத்துட்டு அருணா என்ன வழி எடுக்கிறாரோ அந்த வழியில் நாமளும் பயணிப்போம் அப்படிதான் சொல்லிட்டு வந்துட்டு இருந்தார். அதுக்கப்புறம் ரஜினி அரசியலுக்கு வரல அப்படின்னு உடனே அவர் சைலண்ட் ஆகிட்டார். ஆனால் விஜய் அரசியலுக்கு வந்த பிறகு ராகவா லாரன்ஸோட பேச்சுக்கள்லாம் விஜய்க்கு ஆதரவாக தான் இருந்துச்சு. நம்ம அதெல்லாம் ஒன்றும் தப்புன்னு சொல்ல, ஒருத்தருடைய அரசியல் நிலைப்பாடு அதுக்கு யாரும் அதை விமர்சிக்கலாம். அதை தப்புன்னு சொல்கிற உரிமை யாருக்கும் கிடையாது. அப்படிதான் அவர் விஜய் பக்கம் சாயறது எல்லாருக்குமே தெரிஞ்சுது. அதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்க போறாருன்றதை எல்லாரும் எதிர்பார்த்தது தான். தலைவர் எனக்கு ஒரு குரு, என்னை வாழ வச்ச தெய்வம், ஒரு அப்பா மாதிரி, ஒரு அண்ணன், அப்பா எல்லாமே சொல்லலாம். ஸோ அவரை பற்றி அதிகமாக பேச 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 ஒரு முறையும் சூப்பர் ஸ்டாருக்கு ஃபோன் போடுவேன். அண்ணா ரொம்ப ஓவராக பேசுகிறாங்க, டெப்பா கம்முன்னு இருக்கண்ணா, நீ சைலண்ட்டாக இரு, இப்படியே ஓரளவுக்கு தான் நம்மளால் பொறுக்க முடியும். அதுக்கப்புறம் ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷனில் என் மனசில் இருக்கிறதெல்லாம் உடச்சி சொன்னால் அதை நீங்களும் பார்த்துருப்பீங்க, தெரியும். அதுக்கப்புறம் ஒரு ரஜினி சாருக்கு ஒரு ஃபங்க்ஷன் வந்தது. அந்த ஃபங்க்ஷன்லேயும் பேசினேன் இதை பற்றி. உங்களுக்கு தான் தெரியுமா அந்த வீடியோ, யார் ஓட்ட பந்தயத்தில் ஜெயிக்கிறது, இப்போ கூட அந்த வீடியோ போயிட்டுருக்கு. அதை பேசணும், அது பாட்டு அப்படியே போயிட்டு இருந்தது. அந்த விளக்கத்தை தான் இன்னைக்கு அனுப்பியிருக்கார். கடந்த 2 தினங்களுக்கு முன்பே ப்ரெஸ்ஸை சந்தித்து சொல்கிறதா இருந்தார். இன்னைக்கு அந்த விளக்கத்தை, அந்த விளக்கத்தையாவது விளக்கமாக சொன்னாரான்னா விளக்கன்னு மாதிரி சொல்லியிருக்கார். இப்போ இவர் திருச்சி கிழக்கு தொகுதியில் இவர் தாவேகா சார்பில் போட்டியிட போகிறாரு அப்படிங்கிறதா செய்தி. மேபி இது உண்மையாக கூட இருக்கலாம். அவர் ஜெயிப்பதற்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சினிமா பிரபலம் தானே இப்போ முக்கியமாக இருக்குது. மற்றதெல்லாம் எந்த குவாலிஃபிகேஷன் தேவையில்லை. உதயநிதி ஸ்டாலினோட நீங்கள் நல்லவருன்னு கமெண்ட் போடுறாங்க, அப்புறம் அவர் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லையா என்ன? அதை நேரடியாக சொல்லிட்டு போகலாம். அதுக்கு ஒரு கதை சொல்கிறாரு. அவங்க அம்மாவை போய் கேட்ட கதை, அவங்க அம்மா வேணான்னு சொன்ன கதை, அரசியல் சாக்கடை தானே, அப்புறம் எதுக்கு திரும்ப விழுறீங்க, இந்த கதையெல்லாம் சொல்லிட்டு அதுக்கப்புறமா விஜய் ஜெயிச்ச பிறகு மீண்டும் அவங்க அம்மா கிட்ட கேட்ட உடனே அவங்க அம்மா சரின்னு சொல்லிட்டாராம். நீ அரசியலுக்கு போப்பா, போய் செய்யன்னு சொல்லிட்டு. அவ்வளோதான், போய் செய்ய வேண்டியது தானே. யார் உங்களை பிடிச்சி தடுக்கிறாங்க, யார் பிடிச்சி இழுக்கிறாங்க? அங்கே திரும்ப ஒரு கொக்கி, அங்கே இன்னொரு இழுவையை போடுறாரு. என்னன்னா, நீங்கள் எல்லாரும் அதை நீங்கள் யாரு ரசிகர்கள்லாம் அவங்க அம்மாவுக்கு இணையாக அவர் மதிக்கிறாராம். இந்த ரசிகர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு உத்தரவு கொடுத்தாக்க நாங்கள் போயிட்டு மனப்பூர்வமாக போய் ஒரு கட்சியில் இணைஞ்சு என்னுடைய அரசியல் பயணத்தை தொடருவேன். நீங்கள்லாம் வேணான்னு சொன்னால் வேணான்னா அவ்வளோதாங்க, நான் போகவே மாட்டேங்க. அடேங்கப்பா, என்னடா நடிப்பு இதெல்லாம். போனால் போங்க. யார் உங்களை பற்றி இவ்வளோ கவலைப்படுறாங்க? யார் உங்களை பற்றி பெருசாக அப்படியே ராகவா லாரன்ஸ் போயிட்டா பூமி சுற்றுறது நின்று போயிடும், காற்று அசையாது, கடலலை அப்படி நின்றுடும், பாரதிய படத்தில் வர்ற மாதிரி, அப்படி யாராவது சொன்னாங்களா? அதெல்லாம் ஒன்றும் இல்லையே. போனால் எல்லாம் நீங்கள் ஜல்லிக்கட்டில் நீங்கள் எப்படி கேவலப்பட்டீங்க, ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் எவ்வளோ அசிங்கப்பட்டீங்க. இந்த மாதிரியான அந்த உள்ள அதாவது இந்த செல்ஃபிஷ் பொலிட்டீஷியன் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு என்றைக்குமே எங்கேயுமே இந்த மாதிரி ஒரு செருப்படி இருக்கும். அதாவது தன்னலம் இல்லாமல் எந்த விதமான ஒரு உள்நோக்கமும் இன்றி ஒரு போராட்டத்தில் கலந்துக்கிட்டு அந்த பலனை எதிர்பார்க்காம வெளியே போகிறான் பாருங்க, அவனுக்கு மிகப்பெரிய பேர் கிடைக்கும். ஆனால் கலந்துக்கிறதே தன்னுடைய இமேஜை உயர்த்துறதுக்கு, அரசியல் கெயினுக்காக, பொலிட்டிக்கல் கெயினுக்காக அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் ராகவா லாரன்ஸ் முதல்ல வெளியே போயான்னு சொன்னாங்கல்ல, அந்த கேவலம் நடக்கும். இப்போ இந்த அரசியலை பொறுத்த வரைக்கும் உங்களை யாருமே அரசியலுக்கு போகாதன்னு சொல்லல, அல்லது எங்களை கேட்டுட்டு தான் போகணும்னு சொல்லலை, அல்லது நாங்கெல்லாம் போவானா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போகாமல் நின்றுவீங்களா? யோசிச்சு பாருங்க. நீ போறதுன்னு முடிவு பண்ணிட்ட, எங்க வேணா போ, யாருக்கிட்ட வேணா சேரு, தனி கட்சி ஆரம்பி, இல்லை விஜய் கூட போய் சேரு, திருச்சி கிழக்கு நில்லு, ஜெயி தோத்து போய் என்ன வேணா பண்ணு,
யாருக்கு என்ன அதனால அக்கறை இருக்கு? யாரு அதனால வந்து என்ன பிரயோஜனம்? அதனால உங்க தனிப்பட்ட லாபத்துக்கு தானே போறீங்க. நான் வந்து தன்னலம் இல்லாம சேவை செஞ்சு 22 ஆண்டுகாக அறக்கட்டளை மூலம் சேவை பண்றேன். எனக்கு இவங்க உதவுனாங்க, அவங்க உதவுனாங்க. நிறைய பேர் உதவி இருக்காங்க. ரஜினி உதவி இருக்காரு. இன்னும் பல நடிகர்கள், பல தொழிலதிபர்கள், பல அரசியல் தலைவர்கள் ராகவா லாரன்ஸ் உதவி இருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து நிறைய பணம் சம்பாதிச்ச உடனே வந்து நானே செய்கிறேன் அப்படின்லாம் வந்து சொன்னீங்க. அது ஒவ்வொன்றுத்தையும் பெருசாக பப்ளிசிட்டி பண்ணீங்க. உங்களுக்கு தேவையான அந்த விளம்பரம் மைலேஜ் வந்து அதெல்லாம் நீங்கள் எடுக்க தவறுனதே கிடையாது. அது எல்லாத்தையும் பண்ணிட்டு இன்னைக்கு வந்து நான் அரசியலுக்கு எனக்கு வந்து உங்கள் பர்மிஷன் வேணும் போகிறதுக்கு அப்படிங்கிறதெல்லாம் வந்து இது ஒரு அப்பட்டமான ட்ராமா, அப்பட்டமான நாடகம். இதெல்லாம் இது வந்து தேவையில்லாதது. உண்மையான மக்கள் பணி செய்கிறவங்கிறவ அமைதியாக இருப்பான். திடீர்னு வந்து தனக்கு பிடிச்ச இயக்கத்தில் போய் சேருவான், தன்னுடைய பணியை வந்து தொடருவான். இல்லை அரசியல் மூலம் சம்பாதிக்கலாம், பெரிய ஆள் ஆகணும்னு நினைக்கிறவன் அவனை இந்த வேலையை பண்ணுவான். ஆனால் இப்படி ட்ராமா பண்ணுறான் பாருங்க, அது வந்து பெரிய ஒரு எரிச்சல். அது வந்து சகிக்க முடியாத ஒரு ட்ராமான்னு சொல்லலாங்க. அது வந்து தேவையில்லாதது. மிஸ்டர் ராகவா லாரன்ஸ் லாரன்ஸ் மேலே என்ன ஒரு சாஃப்ட் கார்னர்னா, நிறைய ஏழை பசங்களுக்கு வந்து உதவுறாரு. அதே போல் வந்து பெரிய பின்னணி இல்லாமல் சினிமாவுக்கு வந்தார். ஒரு ரஜினியோட உதவியோட தன்னை ஒரு டான்ஸ் மாஸ்டராக, டைரக்டராக, நடிகராக பெருசாக வந்து நிலைநாட்டிக்கிட்டார். ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் உள்ள, அம்மாவை மதிக்கிற, கடவுள் நம்பிக்கை இருக்கிற ஒரு மனிதன் அப்படிங்கிற ஒரு நல்ல இமேஜ் வந்து ராகவா லாரன்ஸுக்கு இருக்குது. அந்த இமேஜை வச்சுக்கிட்டு நீங்கள் தாராளமாக அரசியலில் வாங்க, அல்லது பொது இயக்கம் தொடங்குங்க, என்ன வேணால் பண்ணுங்க. அதை நீங்கள் இந்த மாதிரி வந்து பில்டப் கொடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா, இப்போ நான் இவ்வளோ தூரம் சொன்னேன்ல ஒரு நல்ல இமேஜ், அது சுக்குநூறாக உடஞ்சி போயிடும். இப்போ அப்படி தான் உடஞ்சி போச்சு. எல்லாருமே வந்து அந்த இப்போ நீங்கள் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கன்னு சொல்லிட்டீங்க. கமெண்ட்டில் வந்து என்ன சொல்லுவாங்க? தாவேகா பசங்க அத்தனை பேரை வாங்கினான்னு தான் கூப்பிட்டுப்பான். நியாயமாக வந்து இந்த உங்களுடைய அரசியல் நுழைவை வந்து சரியான முறையில் விமர்சனம் பண்ணுற அத்தனை பேர் என்ன மாதிரி தான் பேசுவான். என்ன அதனால் ட்ராமாக்கள் வந்து எப்போதுமே கை கொடுக்காது. சில நேரங்களில் காலவாரிடம். பார்த்து லாரன்ஸ், நீங்கள் முதல் முறையாக இல்லை, பொது வாழ்க்கையில் இருக்கீங்க, அரசியலுக்கு வரீங்க, அந்த நல்ல இமேஜை காப்பாற்றிக்க. நீங்கள் வந்து விஜய் என்னுடைய நண்பர், நான் நண்பான்னு கூப்பிட்ற ஒரே அவர் தான் அப்படின்னு நீங்கள் சொல்லும் போதே வந்து உங்களுடைய பாதை என்ன, எதை நோக்கி போக போகிறீங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு. அதுக்கும் மேலே வந்து எல்லா தெரிஞ்ச கிளைமேக்ஸுக்கு ஒரு ஆன்டி கிளைமேக்ஸ் வைப்பாங்கல்ல, அந்த மாதிரியான ஒரு வேலை தான் வந்து நீங்கள் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கிறதெல்லாம். ரொம்ப ஹாப்பி. நான் அம்மா ஓகே சொல்லிட்டாங்க அரசியலுக்கு வர்றதுக்கு. இப்போ நான் தாய்க்கு நிகரான்னு நினைக்கிறேன். என் ரசிகர்கள் கேட்குறேன், நான் அரசியலுக்கு வரலாமா? இதை பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு, இந்த மக்களை கேட்குறேன், நான் அரசியலுக்கு வரலாமா? அந்த தகுதி எனக்கு இருக்கா? நீங்களும் சொல்லுங்கள். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க கமெண்ட்ஸ் போடுங்க. ஓனர் ஒரு பலன் கொடுத்தார்ல, அந்த ஓனர் யார் தெரியுமா? கடவுள். அந்த கடவுளுக்கு தெரியும் எனக்கு என்ன பலன் கொடுக்கணும். இதுக்கு தான் அந்த கதை லிங்க் ஆகும்னு சொன்னேன். ஸோ நீங்கள் சொல்லுங்கள், நான் அரசியலுக்கு வரணுமா வேண்டாம்னா என்ன சொல்லுங்கள். வாப்பா, வாடாகண்ணா, வா நண்பா, வாங்கண்ணா அப்படின்னு சொல்லுங்கள். என் முடிவை நான் உங்களுக்கு சொல்கிறேன். உங்கள் முடிவுக்காக காத்திருக்கேன்.